2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கிறது. பட்ஜெட் மீது நாளை மறுநாள் விவாதம் நடைபெறும் என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் மாபெரும் தமிழ் கனவு என்ற தலைப்பில் 7 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சமூக நீதி, கடைகோடி மனிதருக்கும் நல்வாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம் உள்ளிட்ட 7 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான். ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதில் தொடர் வழிகாட்டுதலை நல்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். காலத்தை வென்ற என் திருவள்ளுவரின் குரலை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். குடிமக்கள் எவரும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் எவரிடத்திலும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும். வள்ளுவரின் வாக்கு என்றுமே பொய்க்காது. கடைக்கோடி தமிழர்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒப்பற்ற தலைவராகவும் கடுஞ்சொல் தவிர்த்து மாற்று சிந்தனை கொண்டவர்களையும் அன்போடு அரவணைத்து சென்றிடும் பெருந்தன்மைக்கு இலக்கணமாகவும் திகழ்ந்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கே பெருமை. எனது உரையின் முன்னோட்டமாக வரலாற்றுச் சுவடுகளில் தடம் பதித்து தலைசிறந்த நிகழ்வுகள் சிலவற்றை இம்மாமன்றத்தின் கனிவான பார்வைக்கு முன்வைத்திட விழைகிறேன். கடந்த 100 ஆண்டுகளில் பழம்பெருமை மிக்க இந்த சட்டமன்றத்தின் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் இடம்பெற்ற பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழரை தலைநிமிரச் செய்தன. இத்தகைய முன்முயற்சிகள் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு வெற்றி நடை போடுவதற்கு வழிவகுத்தன. கடந்த 1894 ஆண்டு அன்றைய சென்னை மாகாணத்தின் பொதுப்பணித்துறை செயலாளராக பதவி வகித்த கர்னல் பென்னி குயிக் 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆங்கிலேய அரசுக்கு அனுப்பி வைத்த முன்மொழிவுதான் முல்லை பெரியாறு அணையாக உருவெடுத்து இன்றளவும் தென் தமிழ்நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மிகச்சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன் 1924 ஆண்டு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் பனகல் அரசர் அவர்கள் அன்றைய சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக இருந்தபோது இந்த பேரவையில் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில்தான்
முதலில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேட்டூர் நீர்த்தேக்கம் உருவாக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 10 ஆண்டுகள் கழித்து 1934-35 ஆண்டு நிதிநிலை அறிக்கை வரை நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தம் 647 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மேட்டூர் நீர்த்தேக்கம் மூலம் இன்று தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் உள்ள சுமார் 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாகாணத்தில் தான் 1939-40 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 1% பொது விற்பனை வரி மூலமாக முதலாம் ஆண்டில் 439 லட்சம் ரூபாய் வரி வருவாய் திரட்டப்பட்டது. முதலில் 1921 ஆண்டு சென்னை மாநகராட்சி மன்ற தலைவராக பதவி வைத்த சர் பிட்டி தியாகராயர் அவர்களால் ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு ஓரணா செலவில் சென்னை 1000 விளக்கு பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம் பிற்காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரால் தமிழ்நாடெங்கும் விரிவுபடுத்திட ஒரு மாணவருக்கு ஓராண்டிற்கு 18 ரூபாய்க்கு மிகாமல் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் 1957-58 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய மக்களின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திட முத்தமிழறிஞர் கலைஞரால் 1970 ஆண்டு தொடங்கப்பட்ட குடிசை மாற்று வாரியத்திற்கு 1971-72 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னாளில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட சத்துணவு திட்டத்திற்கு 1982-83 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. வேளாண்குடி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞரால் 1990 ஆண்டில் முதலில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்திற்கு முதலாம் ஆண்டில் 550 கோடி ரூபாய் மானியத் தொகை ஒதுக்கப்பட்டது. 2001-2 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மேல்நிலை கல்வி பயிலும் ஆதி திராவிடர் பழங்குடியின பெண் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை உயர்த்தும் நோக்கோடு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக அம்மாணவியரின் வாழ்வு சிறகடித்து பறக்கத் தொடங்கியது. ஏழை எளிய குடும்பங்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த 1 ரூபாய் விலையில் 1 கிலோ அரிசி திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அறிமுகப்படுத்தி 2009-10 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 2800 கோடி ரூபாய் மானியத் தொகையை ஒதுக்கினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை திட்டங்களின் வரிசையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்திற்கு 2023-24 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதையும் இந்த சட்டமன்ற வரலாறு பொன்னெழுத்துக்களால் தன் நினைவு பேழையில் என்றென்றும் குறித்து வைத்துக் கொள்ளும். காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் இது போன்ற மக்கள் நல திட்டங்களால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் கம்பீரமாக பயணித்து வருகிறது. ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வு குறித்த அளவற்ற கருணையும் அந்நோக்கத்தை நிறைவேற்றிட தேவையான நிதி ஒதுக்கீடும் முறையாக அமைந்ததால் நமது மாநிலம் முன்னேற்றத்தை அடையத் தொடங்கியது. கருணையும் நிதியும் ஒன்றாக சேரும் போதெல்லாம் தமிழர் தலை நிமிர்ந்தனர். தமிழ்நாடு வளம் பெற்றது என்பதை நாடு அறியும். இம்மாமன்ற உறுப்பினர்களும் அதை வழிமொழிவார்கள் என்று நான் நம்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வழிகாட்டியாக அமைந்தவை பேரறிஞர் அண்ணாவின் சொல்லோவியம்தான். நிதியமைச்சராகவும் பொறுப்பு வகித்த பேரறிஞர் அண்ணா 1967-68 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது இந்த வரவு செலவு திட்டத்தில் 3.5 கோடி மக்களுடைய வாழ்வும் தாழ்வும் இந்த 64 பக்கங்களில் அடங்கியிருக்கின்றன. நம்முடைய இதயம் அதிலே கலக்கப்பட்டிருக்கிறது. நம்மை தேர்ந்தெடுத்த மக்களின் லட்சியங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அறிஞர் அண்ணாவின் அறிவுரைகளை தாங்கியே இந்த வரவு செலவு திட்டத்தை வெறும் புள்ளி விவர குவியலாக இல்லாமல் கடைக்கோடி தமிழரின் எண்ணங்களின் அணிவகுப்பாக மாற்றிட முயன்றிருக்கிறோம். மேலும் பல்வேறு எதிர்பாரா நெருக்கடிகளுக்கு இடையே தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்த வேண்டிய சூழலில் நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆழிசூழ் தமிழ்நில பரப்பிற்குள் அழையா விருந்தினர் போல் அவ்வப்போது வருகை புரிந்து இன்னல்கள் பல கொடுத்திடும் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம், கூட்டாட்சி தத்துவத்தை அடியோடு மறந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் ஒன்றிய அரசு மறுபுறம். இதற்கிடையே தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல உதவும் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வேண்டிய தேவை எழும் போதெல்லாம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழிகாட்டுதல் மட்டுமே கலங்கரை விளக்கமாக எங்களுக்கு அமைந்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.